ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பி பாரடைஸ் தமிழ். இன்னைக்கு எப்பவும் போல நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜுவல்லரி ஹேக்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், ஹேர் கேர் டிப்ஸு, பீரியட் டிப்ஸுன்னு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு தினமும் ஒரு 1 hour மீ டைம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டைமை ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. இந்த 2 தவிர அந்த மீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்பெல்லாம் தங்கம் விற்கிற விலைக்கு விதவிதமாக தங்க நகை தான் போட முடியல. இமிட்டேஷன் ஜுவல்லரியாவது போடலான்னு பார்த்தா அதுவும் சீக்கிரமாக கருத்து போய் பல்ல காட்டிடுதுன்னு வருத்தப்படுறீங்களா? அப்போ இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வளையலெல்லாம் இமிட்டேஷனில் வாங்குறீங்க அப்படின்னா அதை தண்ணி படாமல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா நம்ம கை கழுவும் போதோ ஏதாவது வேலை பண்ணும்போதோ டக்குன்னு தண்ணி பட்டுரும். அதையெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? முடிஞ்ச வரை தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணி படுறதை அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த மாதிரி கிளியர் நெயில் பாலிஷ் வச்சு நம்ம மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துடலாம். கொஞ்சம் பிராண்டட் நெயில் பாலிஷாக வாங்குங்க, லோ குவாலிட்டி வாங்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு தின் லேயரை வெளியில் உள்ள எல்லா பக்கமும் இந்த மாதிரி பூசி காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தெரியாமல் தண்ணி பட்டா கூட கருத்து போகாது, நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த வளையல் வாங்கும்போது இந்த மாதிரி காற்று போகாத மாதிரி கவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கவரை பத்திரமா வச்சு அதுலேயே ஸ்டோர் பண்ணி வைங்க. இமிட்டேஷனில் ரெகுலர் வேர் செயின் இருக்குது அப்படின்னா அதுக்கும் இதே மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நல்ல ஒரு திக்கு கோட்டிங் கிளியர் நெயில் பாலிஷ் போட்டுருங்க. வேர்வை படக்கூடிய இடத்துலலாம் டபுள் கோட்டிங் போட்டுக்கோங்க. இப்போ கல் இருக்கக்கூடிய டாலர் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது மேலேயும் நம்ம போட்டுக்கலாம். கல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், சீக்கிரத்தில் விழுகாது. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வருஷத்துக்கு புதுசு மாதிரி ஷைனிங்கோடவே இருக்கும். முடி நல்லா பவுன்ஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹேர் ப்ரஷ் எல்லாம் பயன்படுத்துகிறீங்களா? இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லை, டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா இதை ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியாது. இப்போ செல்ஃப் க்ளீனிங் ஹேர் ப்ரஷ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, கிளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி செல்ஃப் கிளீனிங் ஹேர் ப்ரஷ் எல்லாம் கிடைக்குது. கீழே இந்த மாதிரி ஒரு நாப் இருக்கும், கீழே இழுத்தா பிரிசில்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும், நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைப் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சிக்கலாம். அப்போ டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் எல்லாம் வராது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்கள் முடி ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸ்ஸியாக இருக்கா? எண்டெல்லாம் இந்த மாதிரி ட்ரையாக பார்க்கவே நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கக்கூடிய ஹேரை இந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக மாற்றுறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் பார்லர் போகாமல் வீட்டிலையே எப்படி ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது ஃப்ளாக்ஸீட் ஜெல். இதை தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவோம். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு யோசிக்கிறவங்க ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு தாராளமாக ட்ரை பண்ணலாம். நேச்சுரல் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்குது. இதை அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி முடியை நல்லா கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெறும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நல்லா வெட் பண்ணிக்கலாம். ட்ரையான தலையில் ஜெல் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி முடியை ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச வர கிளீனான தலையில் ஜெல் அப்ளை பண்ணுங்க. ஆயில் எதுவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டி செக்ஷனாக எடுத்து எல்லா முடியிலையும் படுற மாதிரி பொறுமையாக ஜெல் அப்ளை பண்ணலாம். சின்ன சின்ன செக்ஷனாக எடுக்கும் போது அப்ளை பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதால நம்ம முடிக்கும் ஸ்கின்னுக்கும் தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்குது. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஸ்கேல்புக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துடலாம். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும்.
நல்ல ஸ்மூதனிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக முடியை நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஒரு வேப்பரைசர் வச்சு இந்த மாதிரி எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணி முடிச்சுட்டு இந்த முடியெல்லாம் எடுத்து மேலே இந்த மாதிரி கிளிப் போட்டு விட்டுறலாம். இதை ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தலையில் வச்சுருந்தா சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பெஸ்ட்டான ரிசல்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டர்க்கி டவல் எடுத்து சுடு தண்ணியில் சோக் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதை அந்த சூடு இருக்கும் போதே தலையில் இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்டில் ஊறும் போது நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். 1 மணி நேரம் கழித்து லூக் வார்ம் வாட்டரில் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. முடிஞ்சால் ஒரு நாள் ஷாம்பு போடாதீங்க. இல்லை ஷாம்பு பயன்படுத்தணும் அப்படின்னா மைல்டு ஷாம்புவாக தண்ணியில் டைல்யூட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. வாஷ் பண்ணும்போதே முடி நல்லா சாஃப்டாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். நல்லா ட்ரை பண்ணிட்டு சிக்கெல்லாம் இல்லாமல் நல்லா கோம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா முடி நல்லா சாஃப்டாக ஷைனியாக பவுன்ஸியாக ஆயிருக்கும். அந்த ட்ரைனஸ் எல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஸ்மூதனிங் எஃபெக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை, அதனால பயம் இல்லாமல் ட்ரை பண்ணலாம். லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பீரியட்ஸ் டைமில் இடுப்பு வலி வயிறு வலி எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு டேப்லெட் சாப்பிட்றது நல்லதில்லை, சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹாட் பேக்கெல்லாம் பயன்படுத்தும் போது ஓரளவு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் இந்த ஹாட் பேக்கில் ஒவ்வொரு முறையும் சுடு தண்ணி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான வேலை. சூடு போயிருச்சு அப்படின்னா மறுபடியும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்களுக்கு நினச்சப்பெல்லாம் சுடு தண்ணி கிடைக்காது. இந்த ப்ராப்ளமை சரி செய்ய இந்த எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் பேடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உள்ளே ஜெல் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அது லீக் ஆகாத மாதிரி ப்ராப்பராக சீல் பண்ணி சாஃப்டான மெட்டீரியலில் வருது. இதுக்கு கூடவே இந்த மாதிரி சார்ஜிங் வயர் வருது. இதை ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும், நம்ம தேவையான அளவு ஹீட் ஆகிக்குது. இதை எடுத்து நமக்கு வலி இருக்கிற இடத்துலலாம் நம்ம ஒத்தடம் வச்சுக்கலாம். இது லீக் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதால யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃப். இது பீரியட் பெயினுக்கு மட்டும் இல்லாமல் கை கால் வலி, பாடி பெயின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இதை 2 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் ரொம்ப சன்னமாக இருக்கக்கூடிய இந்த தின் செயின் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்கூல் காலேஜுக்கு வேர் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நல்ல க்யூட்டாக அழகழகான டாலர்ஸோட வருது, பார்க்கவே ரொம்ப கிளாஸியாக இருக்குது. ஆனால் இந்த செயின் ரொம்ப சன்னமாக இருக்கிறதால எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணாலும் சீக்கிரமாக சிக்கு விழுந்துரும், இந்த மாதிரி முடிச்சாயிரும். இதை எடுக்கிறது ரொம்பவே சிரமம். நம்ம எடுக்கும் போது கட்டாகவும் வாய்ப்பு இருக்குது. இதை ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் பார்க்கலாம். இந்த செயின் மேலே கொஞ்சம் டால்கம் பவுடர் தூவி விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா மெதுவாக எடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இதை எப்படி முடிச்சாகாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு தெரியுமா? ட்ராவல் டைம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஹேக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி 2 சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு அந்த செயினில் மாட்டி அதுக்கப்புறம் ஹூக் போட்டு ஸ்டோர் பண்ணி பாருங்கள், சிக் ஆகவே ஆகாது, இதே மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம கிட்ட இருக்கிற சீப்பில் அந்த பல்லு இப்படி ஒரே ரோவாக இருக்கும். நம்ம தலை சீவும் போது படியே வாரின மாதிரி ஆயிரும். பவுன்ஸியாக இல்லாமல் இப்படி கொஞ்சம் வலிச்சு சீவின மாதிரி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக பவுன்ஸியாக தெரியணும் அப்படின்னா நார்மல் சீப்பு வாங்காமல் இந்த மாதிரி 3 லேயர் இருக்கிற மாதிரி பவுன்சி கோம் நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நம்ம தலை சீவும் போது முடி நல்லா அடர்த்தியாக பவுன்ஸியாக தெரியும். இடது பக்கம் நார்மல் சீப்பில் சீவி இருக்கும், படியை வாரின மாதிரி முடி சன்னமாக தெரியுது இல்லையா? வலது பக்கம் இந்த பவுன்சி சீப்பில் சீவி இருக்கும், முடி நல்லா அடர்த்தியாக பவுன்சியாக தெரியுது. டிஃப்ரென்ஸ் நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு முடி அடர்த்தியாக பவுன்சியாக தெரியணும்னா இந்த 3 லேயர் இருக்கிற பவுன்சி சீப்பு ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய லேடிஸ் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் இந்த பிரா ஸ்ட்ராப் ஷோல்டர்லேருந்து இப்படி நழுவி வரும். அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். முக்கியமாக கொஞ்சம் தின்னாக இருக்கிற லேடிஸ் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இதை சரி செய்யறதுக்கு அந்த ஸ்ட்ராப் லென்த்தை நம்ம என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்ண முடியாது.
இந்த ஸ்ட்ராப் நழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கிளிப்பு மாதிரியான ஆக்சசரிஸ் இல்லை இந்த பெல்ட் மாதிரியான ஆக்சசரி எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து க்ளோஸ்டு நெக் இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். இதே நீங்கள் சாரீ போடுறீங்க இல்லை ஒரு லோ நெக் ட்ரெஸ் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சிலிக்கான் பேடு வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு தின் பேடு. சிலிக்கான் வந்து நம்ம ஸ்கின்ல டச் ஆகும்போது ஸ்டிக் ஆகிக்கும், நழுவி வராது. அதை வந்து இந்த ஸ்ட்ராப்புக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராப் நழுவி வர ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. சிலிக்கான் வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி தான். இது யூஸ் பண்ணுறதால அலர்ஜி, ரேஷஸ் எல்லாம் எதுவும் வராது. தைரியமாக ட்ரை பண்ணலாம். நிறைய லேடிஸ்க்கு இந்த பிரா ஸ்ட்ராப் அழுந்தி இந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், ரேஷஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க லேடிஸும் இந்த சிலிக்கான் குஷன் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். அந்த ஸ்ட்ராப் அழுந்தாது, நம்மளுக்கு ரெட்னஸ், இச்சிங் எல்லாம் வராது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.